அமர்ந்திருக்கும்படியான வெத்தாங்குப்பம் கிராமத்திலே அமர்ந்திருக்கும்படியான பாமர் மக்களுக்கெல்லாம் தீவினை அகற்றி நல்வழி அரும்படியான அகோர வீரபத்திரன் சாமி அகோர வீரபத்திர சார் பார்த்திருக்கும் திருச்சாய் அமர் பார்த்திருக்கும் சாவிக்கு சபைக்கும் நாட பிராசுகளுக்கும் அரியமக்கும் கோட்டான குடி வணக்கம் அப்ப இருந்தாலும் கைலாய பரமனை காண வேண்டும் அதனால மலரும் ஜலமும் எடுத்துட்டு போனோம்னா இல்லை அதனால கைலாய பரமன்ட்ட விடுதாடி ஆனந்தடி தாதி ஆச்சே ஏன்னா அவன் கொடுத்து பேசுறது இல்ல நீ பின்னாடி திரும்பிடுவா அதான் போலாமா பாலத்திலே பாலத்திலே வணக்க செய்ய மட்டுமல்லாது எனக்கே உரிதான் அது என்ன பாகம் இடபாகம் வாமபாகம் அந்த இடபாகம் எனக்கே உரிதான இந்த இடபாகம் இந்த இடபாகத்தை கொடுக்கலாமா அம்மா வந்து பதினெட்டான் மணிந்த என்ன கேட்ட இடபாகம் ஆமா கேட்டபடி உண்டானுக்கு எனக்கே உரிதான வாமபாகம் இந்த இடபாகத்தை கொடுத்தாலும் ஏங்க கைலாயத்திலே சபையுமாக அமர்ந்திருக்கிறோம் இருவரும் சதிபதியாக அமர்ந்திருந்தாலும் ஆண்டவா அமர்ந்திருந்தாலும் என்ன ஒரு ஆணவம் என்ன ஒரு அனந்தை அடக்கியாதா அடக்கியா ரெண்டு நாக நீட்டி வந்து அது எப்படி படத்தை விரித்துக் கொண்டு எப்படி கனதாசா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது சவிக்கமா ஒரு அனந்த பாரு அது அடங்கி என்னிடம் அது அடங்கிதான் இருக்கு அந்த சர்ப்பம் உனக்கு எப்படி வந்தது தாரகாவன ரிஷிகள் 60,000 பேர் அழைக்கப்பட்டது தாரகாவன ரிஷி இல்லே ஒருவனா இருக்க முடியாத முதலாசோனாபட்டன் ஓடி வந்தான் அவனை சர்ப்பமாக ஓடி வந்த உடனே அவனை மாறு மேலும் தோல் மேலும் தலை மேலும் வைத்துக் கொண்டும் அதாமா இது அதான் சர்ப்பம் 1000 சிரம் அதானா அதான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படி இருந்தாலும் ஒரே நாட்டா அடிக்க
நாத்தம் எடுக்குது வாந்தி எடுக்குது வாந்தி அந்த மாதிரி கிட்ட உட்கார நாத்தம் இந்த மாதிரி ஆம்பளையாங்கிட்ட அடங்கி பேசாததான் பசி வருவா. பசி ஏறுறத பிரி பஸ் தான் ஓடிதான் அடிக்குது நாத்தம் எடுக்குது வாந்தி தண்ணி ஊத்துறியா? அதான் ஊருக்கார புளி தராங்க சாப்பிடாதமா நெஞ்ச கறிக்கும் பக்கத்துல உட்கார முடியலடா. ஏடி அது வெயில் நாள்ல கூட உட்காந்துடலாம், மழை நாள்ல கிட்ட நெருங்க முடியல. ஒரே கப்பர் நாத்து இவர் வேற பேசுகிறார். நான் தான் கைலாய பரம பெருத்த கடவுள் முதல் தெய்வம். ஒரு 30 ரூபாமா என்ன ஒரு சென்டி வச்சவன் வாங்கி அடிக்கிறது அதோட கம்மி விலைக்கு தான் ஏங்க நாகரிகம் மாறிவிட்டது. இது என்ன கலியுகத்திலே கலியுகம் எப்பேற்பட்ட ஆடு எல்லாம் இருக்கு இந்த உலகத்துல. அதனாலே ஐயா அணிய முடியல உலகம் இந்த உலகத்துல எவ்வளவோ ஆடை இருக்கிறது. நாகரிகம் மாறி போச்சு. கோட்டு வந்து போச்சு, பேண்ட் சட்டை வந்து போச்சு. நந்தவர் அண்ணா கிட்ட ஒரு நாத்துவா. ஆமா நீ சுடுகாட்டுல தானே இருக்க. அந்த புடை ஏறி உள்ள துணி உள்ள காசு நான் அந்த தோல் உள்ள வெள்ளி அம்பலம் இல்ல உப்பு போடலாம்ல. என்ன கேக்குறா? உப்பு போட்டு அதனால இந்த யானைத்தோல் ஐயா துணி உள்ள யானைத்தோல் யானைத்தோல் புலித்தோல் இதெல்லாம் உடுத்திருக்கிறியா? ஒரே நாட்டை கிட்ட உட்கார முடியுது, எப்படி வந்தது? ஏண்டி நான் தான் சொல்றேன், அருணாயிரத்து ஆறுகாரிகள் அவனையும் ஒருவனை கொன்று ஒரு பக்கம் யானைத்தோல், அமரபடியான சிம்மாசனமா இருக்கிறது ஒரு பக்கம் யானைத்தோல், ஒரு பக்கம் ஒருவன் ஓடி வந்தான். அவனை அடித்தோம். அவனை என் அமரபடியான சிம்மாசனத்தில் அதோ பார் யானைத்தோல். ஒருவன் ஓடி வந்தான், புலியாக ஓடி வந்தான். அவனை அடித்தோம். இதோ பார் புலித்தோல். இதெல்லாம் அந்த தாருகாவன ரிஷிகளை அவனையும் மதம் செய்து அங்கங்க அணிந்து கொண்ட ஆபரணங்கள். அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பேர் வேண்டும் அல்லவா, அதனாலே அணிந்து கொண்டு என் தம்பியாரகத்தையே திருமணம் செய்து திருமணம் ஆகி 3 நாள் கைலாயம் போய் வர சொல்லிட்டு போய் வந்தோம். எங்க அப்பா எதிர்பார்த்து வண்ணமாக காத்து கொண்டிருப்பார். ஒரு வார்த்தை கூட சொல்லாது ஊர்வல காட்சியா போய் வருவாங்க, இட்டு வந்துட்டீங்க. வந்துட்டேன் கனவை சொல்ல தட்டக்கூடாது அப்படின்னு நானும் வந்து விட்டேன். அதனால யார் வர மாதிரி தெரியுது? யாரு? உன் தந்தை. யார்? தர்க்கன். அவன் தர்க்கனாகப்பட்டவன். உன் தந்தை நம் கைலாயன் ஆடி சென்று வந்து கொண்டிருக்கிறான். அவன் வந்தால் அவனிடம் வார்த்தை ஆடக்கூடாது. ஆசையும் பாசத்தோடு வளர்த்த தந்தை அவர் ஓடி வந்தால் அழைக்க கூடாது என்று சொல்கிறீர்கள். இதெல்லாம் நியாயமா ஐயா? நான் சொல்வதே கட்டளை. அவன் வந்தால் அவனிடம் மதியாமல் அவனிடம் வார்த்தை ஆடக்கூடாது. நீ மிளமட இடபாகத்தில் அமர்ந்து தந்தை ஓடி வந்து அழைத்தால் பேசக்கூடாது அப்படி என்று சொல்கிறேன். இந்த காதலில் என்னை மணந்து அந்த காதலில் குறிப்பறிந்து ஊர்வல காட்சியா போய் வருவாங்கன்னு அழைத்து வந்தீங்க. எங்கிட்டு போற ஒரு வார்த்தை கேட்டிருப்பனா? கேட்கவில்லை. அந்த இந்த காதலி என்னை மணந்து என் தந்தை தாதையின் குறிப்பறிந்து ஒரு வார்த்தை கேட்காது. எங்க அப்பாவுக்கு என்ன நினைப்பு? நினைப்பு தான் பொழப்ப கேட்டுக்குமா. கைலாய பரமனே நம்மளுக்கு மருமகனா வந்துட்டாரு. நம்ம கால விழுவாரு, கும்பிடுவாரு. இவரோட பெரிய அறிந்து உன் வார்த்தை கேட்காது வந்தேனே. தான் என்ற மம்மை கொண்டு உன் தந்தை தர்க்கன் கைலாயம் ஓடி வருகிறான். எதற்காக? அதனால சொல்றேன் ஐயா, கண்டறிந்து என்ன கண்டறிந்து என் மேலாதா கொண்ட கோபமேனும்
அந்த சண்டனை உதைத்து மார்கண்டனை காத்தவா ஆமா அப்பேர்பட்ட மார்கண்டனுக்கு என்று மார்க்கண்டனுக்கு 16 வயது என்று அவனுக்கு அருள் காட்சி கொடுத்தோம். ஐயா பேசக்கூடாதுன்னு சொல்றேன். பேசக்கூடாது. உன் தந்தை மகள் மருமகன் என்ற பாசத்தோடு வந்தால் பேசலாம். ஆனால் அவன் தான் என்ற மம்மை கொண்டு நான் கைலாய பரமனும் நீனும் அவன் பாயத்தில் விழுவேன் என்று மம்மை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஆனாலே அவனிடம் வார்த்தை ஆடக்கூடாது. உலகத்தில் ஆவதும் உண்ணார் அழிவதும் உண்ணார். நீ இல்லாத இருந்தானு அசைமா அசையா அயாவதும் அழிவதுமே ஆவதும் அழிவதும் உன்னால் என் தந்தை ஓடி வந்தால் பேசக்கூடாது என்று சொல்கிறேயே. ஐயா பாக மொழியுடைய என் தந்தையாரத்திலே பேசக்கூடாது அப்படி ஆண்டவா இவ்வளவு காலம் எனக்கு மேல் பச்சை வைத்தாயே ஐயா பச்சை வைத்த ஐயா பச்சை வைத்த பச்சை வைத்த உன்மேல் இவ்வளவு காலமா பச்சை வைத்திருந்து பச்சை வைத்த என் மேல் கஷ்டம் வைக்கலாமா? அந்த தச்சன் மீதில் எனக்கு இஷ்டமும் இல்லையோ. அம்மா யாராவது என்னங்க தந்தைகள் அண்ணா ஒரு வீட்டுக்கு வந்துட்டா அப்பா வந்துட்டா பொண்ணு கூப்பிட கூடாதா? கூப்பிடணும் தானே. கூப்பிடலாம். அவன் ஒழுங்கான இடத்துல வரான். அவன் பல்ல பாத்தியா முன்ன ஒப்பனுக்கு பல்லாவா இருக்கு. பல்லு இல்லம்மா அந்த மூஞ்சி ஏடா கூட மூஞ்சி அப்படிதான் இருந்தாலும் அவதிருப்பான் கேட்க வேண்டும். என்ன நடக்குது பாப்போம். இன்னும் சாபமா கிடக்கா. இப்ப எங்க வந்திருக்கோம்? கைலாய் வந்திருக்கும். ஆமாங்க கைலாய் கைலாய் தாய் வெள்ளியம்பால கைலாயம் வந்துட்டோம். வந்து விட்டோம். என்னது கைலாய் வந்து விட்டோம். என் மொபைல் நான் வந்திருக்கேன்னு கேட்டா ஆமா ஓடியாந்து என் மாதிரி மகன் காலில் விழுவான். அப்படியே நீ ஏந்திர ஆசீர்வாதம் கொடுக்கலாம். என் மொப காலில் விழுவும். நீ சீக்கிரமா கோச்சில் வீட்டுக்கு போயிடலாம். போடா ஜாண்டா முடிக்கிறா.
உட்காரு போ. ஹேய் 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 இங்க வாயா. கூத்து நடக்குது. கெட்டிக்காரனா என்னன்னு தெரிய மாட்டேன். டயத்துல உனக்கு வெட்டுங்க வா. இங்க வா. இங்க எழுப்பத்தை விட்டு அப்படியே போய் எம்எல்ஏ மாதிரி வரா. இப்படி வா. இப்படி வாடா. என்னது ஏதாவது சொல்லிதான் பாரு. நம்ம கையில இல்ல இல்ல மயிரை புடுங்கிடுறாங்க. இல்ல பொட்ட மாதிரியா பொண்டாடி போன அவன் கேளா. வந்தோ தச்சகாபுரி. ஆமா தச்சகாபுரியை விடுத்து இந்த கைலாயம் வந்ததாலே ஆமா வந்தவன். ஆமா ஏண்டா வெளியே யார் நிக்கிறா என்னன்னு தெரியாம யாருக்கும். நீ ஒரு குரல் கொடுங்க அவங்க பொண்ணை கூப்பிடுங்க. நீ மாதிரி வெளில நாய் அம்மா போனமா ஏமா பொண்ணு என்ன பண்ண பொண்ணை கேட்டா தானே குரல் கொடுக்கும். இம்மானு வெளில நாய் கொலைப்பா கைலாய பரமான தலையை தடுக்கிறா. மன ஒழுங்கா பேச அது எலி பிடிக்க மாரியா. அப்படியே கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் வேகமா பேசுங்க. செத்தா சாவணும் இல்ல உமா சபையில சாவணுங்க சபையிலங்க. ஐயோ உண்மையை சொல்லக்கூடாதுரா. மருமகனே கைலாய பரமா அப்படி கூப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் டைட்டா. என்னடா நான் நாய்க்குட்டி மாதிரி கத்துற. ஒரு குரல கொடுங்கடா. நானா கல்யாணம் பண்ணுங்க மாமான்னு கூப்பிடுறதுக்கு விடு. என்ன பண்றாங்களோ அதை விடு. அவன் அண்டை விட்டு பையன். ஆமா உங்க பொண்ணு நீங்க முக்கிய உங்க மனைவி என் முன்னாடி முக்கிய முக்கி பெத்தவங்க. நீங்க லோல் பண்ணி உங்க வைங்க. நீங்க கூப்பிடுங்க. என் மொவ உன் குரலை கேட்ட உடனே தகப்பும் பாசம் இல்லாத இருக்காது எந்த பிள்ளைக்கும். பொண்ணுக்கு தாங்க அதிகமா பாசம் இருக்கும். கூட்டு பாக்குமா கூப்பிடுங்க நீங்க மாதிரி கூப்பிடுங்க. மகளே ஓச்சரா காசி என்னடா இது மகளே இந்நேரம் கோழியில பாத்திரம் போடுறவங்க கூட ஒழிய இருப்பாங்க. என்ன ஆணவம் என்ன என்ன அக்கிரமம். ஆமா என்னடா ஒரு தந்தை வந்திருக்கிறேன் அப்படி என்று அவன் பாராவிட்டாலும் இவளாவது அவன் வீட்டுல வளர்ந்தால. ஆமா ஒரே ஒரு வார்த்தை அந்த கஞ்சி குடிச்ச மாதிரி ஆயிக்காவது அப்படி கம்யூனிட்டி சரிக்கு என்ன பண்ணணும். அப்பா பாருங்கள் அப்பா அப்படின்னு அப்படின்னு கேட்கணுமா இல்லையா. இல்லைதா கேட்கணுமா இல்லையா. எப்படியா பையா பெத்தது சரி கிடையாதா. நீ பெத்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும். என்ன போட அடிக்கிறியா. அது ஒரு தந்தையான தர்க்கன் குரல். என்ன தாச்சாயணி ஆண்டவா கைலாயத்தில் உன் தந்தையான தர்க்கன் குரல். கைலாய பரமா மகளே தாச்சாயணி என்று உன் தந்தையாவற்றவன் உரைத்துக் கொண்டிருக்கின்றான். இருந்தாலும் நான் சொல்வதை கேள் மதியாமல் இருக்க வேண்டும். அவன் எப்படி கூட்டாலும் மதியாமல் இருக்கிறாரே. ஆனா ஓ இது என்ன உயர மாற்றுதோ. ஏன் ஓடி வந்தேன். ஆமா நம் மகளும் நம் மருமகனும் ஓடி வந்து பாருங்கள் மாமா அப்படின்னு அப்படி என்று என் பாகத்திலே விழுவார்கள் என்று நான் ஓடி வந்தேனே. அந்த மதியாத பரமனை மிதியாமல் விடுவேனோ.
மதியாமல் இருக்கிறானே அந்த பரமன் அவனை மிதியாமல் விடுவேனா? ஆண்டவா, என்னே இந்த நாளாய மனசுல ஒரு சந்தேகம். கேள். கணவனுக்கு தெரியாத மனைவியை கேட்கணும், மனைவிக்கு தெரியாத கணவனை கேட்கணும். சந்தேகம் என்பது மிக பெரிய கொடிய நோய். சந்தேகப்படுற குடும்பம் அது வெற்றிக்கு வராது. அதனால இன்னைக்கு என் மனசுல ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அதை கேட்கலாமா? கேள். அந்த நாளைக்கு முத்தி தந்தானா தானாதா ஒரு காலத்திலே நாரைக்கு முத்தி மோட்சம் கொடுத்த ஞாபகம் இருக்காது? இருக்க. அந்த நாரைக்கு எப்படி முத்தி மோட்சம் கொடுத்தீங்க? இது உனக்கு சந்தேகம்? ஆமா. அம்மா, ஆணாரையும் பெண்ணாரையும் திருமணம் செய்து பெண்ணாகப்பட்டது பூரண கற்பமுற்று இருந்தது. சைவ தொண்டிலே ஈடுபட்டு வந்தது பெண்ணாறு. ஆமா ஆமா. சைவ தொண்டில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தருவாயிலே ஒரு நாள் தினத்தில் அதுக்கு விதியாகப்பட்டது முடிந்தது. அதனாலே கற்பமுற்றிருந்தது. அந்த கற்பமுற்று அதுக்கு புலால் மீது ஆசை வந்தது. அது என்ன செய்தது? ஆணாரையை பார்த்து, ஐயா, நான் பூரண கற்பமுற்று இருக்கின்றேன், எனக்கு இன்று நாள் தினத்தில் மாமிசம் வேண்டும் என்று கேட்டது. ஆசைப்பட்ட உடனே ஆண்நாரியாகப்பட்டது, நம் மனைவி மாதமாக இருக்கின்றாளே, மாமிசம் மேல் ஆசைப்பட்டு விட்டாளே, அப்படி என்று அங்கமாக திரிந்தது. திரிந்து ஒரு ஓடையை சென்றது. சென்ற உடனே மச்சம் என்று சொல்ல முடியாத மீனாகப்பட்டது. அந்த மீனாகப்பட்டது கரையிலே இருந்த உடனே ஆண்நாரியாகப்பட்டது அந்த மீனை எடுத்து வர சென்றது. சென்ற உடனே ஆண்நாரியாகப்பட்டது அந்த ஜலத்தில் அந்த மீனை பிடிக்க சென்றது அல்லவா, ஜலத்தில் ஆண்நாரியாகப்பட்டது உயிரை மாய்த்துக் கொண்டது. அதனாலே அந்த நாரைக்கு மறுபடியும் முத்தி மோட்சத்தை கொடுத்து அதுக்கு மோட்சம் கொடுத்தேன். அந்த மாடியாரும்படியான பரமனை ஈடேற விடுவேனா? அதை விட அந்த பட்டி முண்டை இருக்காள யாரு, அவர்கால என் பொண்டாட்டிக்கு எனக்கு புள்ளியா பிறந்தேன். முன்ன இருக்காள அந்த தாத்தா எண்ணி தாலி அறவாமல் விடு வேணாம். இனிமேட்டு அவ எவளுக்கு எனக்கு மொபைலும் கிடையாது, அவளுக்கு நான் அப்பனும் கிடையாது. அவளுக்கு அந்த கைலாய பெருமனை சாவடிச்சு அவ தாலிய நான் அறக்கல. எப்பவும் பேரு இன்னைக்கு எனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம். உன் சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ அம்மா கேட்குறியோ? அருள் பாசுபாதியே ஒரு காலத்துல பொட்டை பண்டியா சென்று பால் கொடுத்து அது எப்படி? அதானே கேக்குறேன். அம்மா, பொட்டை பண்டியா சென்று முட்டி போட்டு பால் கொடுத்து கானகத்தில் வில்லியர், சேடுவர், மறையர், குறவர் என்று சொல்லும்படியான ஏடு குலத்தில் உள்ளவர்கள் அனைவரும் கானகத்தில் தினந்தோறும் வேட்டையாடுவது வழக்கம். வேட்டையாடி இருக்கும் தருவாயிலே யார் ஒரு முனிவராகப்பட்டவன் என்னை கோரி அரிதாக தவத்தை செய்து தினந்தோறும் ஒரு
அது ஒரு தெரிகிற தடாகம். அந்த தடாகத்தில் சாணபானம் செய்து என்னையே கோரி தவம் செய்வது வழக்கம். செய்ய முடியாத தருவாயிலே பார்த்தார்கள் இந்த வில்லியர் வேடுவர் மறவர் குறைவர் என்று சொல்ல முடியாதவர்கள் அந்த ஜலத்தை சென்று அவர் நீராடும் முன்பதற்காகவே அந்த ஜலத்தை அசுத்தம் செய்தார்கள். செய்த உடனே பார்த்தான் அந்த முனிப்பங்குவன், அடியே படுவாய்களா, நான் தினந்தோறும் குளித்து சாணபானம் செய்து சிவனை கோரி தவம் இருப்பது வழக்கம். நான் வருவதற்குள்ளாக இந்த குலக்கரை பேர்பட்ட நாச்சியம் செய்தாயே, அசுத்தம் செய்தாயே, இந்த குலத்தை அசுத்தம் செய்வது என்ன பன்றி. அதனாலே நீங்கள் அனைவரும் போய் ஒரு தாய் பன்றி வயிற்றிலே பிள்ளையாக பிறந்த உடனே அப்படி என்று சாபத்தை கொடுத்தார். அதன் பிரகாரம் அந்த 7 பேரும் 12 பன்றி குட்டிகளாக ஒரு தாய் பன்றி வயிற்றிலே குட்டி போடும். 12 குட்டியாக பிறந்த உடனே பார்த்துதான் அந்த தாய் பன்றி இந்த குட்டிகளை ஈன்று விட்டு தாய் பன்றியாகப்பட்டது இறந்து விட்ட உடனே இந்த 12 குட்டிகளும் பசிக்காக குவா என்று கதறி உடனே அதை பிள்ளைகளை நான் பார்த்து இந்த பசுவை கொன்றாலும் பாவம், சிசுவை கொன்றாலும் பாவம் அல்லவா, அதனால இந்த சிவனை பொட்டையா போய் நானே தாய் பன்றியாக சென்று அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்து பொட்டை பண்ணியா போனா உனக்கு இடபாகம் கொடுத்துருக்கேன். அர்த்தநாரீஸ்வரன் எனக்கு பேரே இருக்கு. அப்புறம் பொட்டியா போனா எங்க அர்த்தம்? பொட்டை பன்றி ஆச்சு என்று பெண் பன்றி பொட்டு பால் கொடுத்து கைலாபுரம் செத்தனா இருக்க முடியும். ஆமா, மத கொண்ட பரமனை மடிக்காமல் விடுவேனா. இந்த பரமனை அழிக்க வேண்டும். உனக்கு பாடி வாங்கி தர மாட்டார். உன்னை பாடி ஆகிதான் போறேன். என்ன சொன்னா என் முண்டாட்டி? அப்பா வந்துட்டாங்க. லட்டு சாங்கிரி சிலேபி கொடுத்தாலும் போ. நம்ம மூவ சீக்கிரம் வாங்கி அதடி ஒன்றையுமே தின்னுடாதரா. நெய் பண்ணியில ஒரு அதை விட பாடிக்கு அளவு கொடுத்தாலாமா. ஆமா, அதனால அவ என்னென்ன நினைச்சாலும் அதெல்லாம் அத பூரா எடுத்தா. கல்லூர் போயிடுதா? கல்லூரியா? அடிக்காதீங்க, நீ போய் எடுத்தா. இங்க சுடுகாட்டுல என்ன கிடக்குது பூரா? இது வந்து மைசூர் பாக்கு. போட்டுதா என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த பரமன் என்னை மதியாமல் இருந்தால் இந்த பரமனை அழித்து வேறு ஒரு பரமனை உண்டு செய்து இது தச்சுக்காபுரியில இருந்து ஆட்சி செய்ய போறேன். இதெல்லாம் வாழ்த்துக்குதான். என் முகத்தாலி அறக்கணும். தாலி அறக்காதீங்க, சாதாரண கம்மி பண்றாங்க, கவுத்தாருங்க. அதனாலே இப்ப என்ன பண்ண போற? டக்குன்னு அழித்து டக்குன்னு அழிச்சா கையில இப்ப என்ன பண்ண போற? கையில தக்கல் மரணையாக செய்ய போகிறேன். நல்ல காசுடா. ஒரு லெட்டர் 60 ரூபா. என்ன மரணை வைக்கிறேன்? ஒண்ணுமே சொல்லுங்க. இப்ப அவளை கிழிக்காம ஒருத்து இல்ல. தச்சகா ஆடி
எடுத்துட்டு போனாரு. ஏன் வருவா? தேவத்தாங்க. என்னங்க? என்னங்க? ஏன் வருவா? வச்சாரியப்பா. ஆசை வருவா. ஆசை வருவா. இவரெல்லாம் கல்லுக்கு விஷயம் தலைமுடி வருவா. ஏன் வருவா? ஏய். ஒரே மருமவ எனக்கு உள்பாவோட அளவு எடுத்துட்டு போனாரு. என் மருமவ இல்லாத ஒரு நிமிஷம் என்னால தாய் நாடு நகர தாள் நடந்தானே கையை விடு. பலகாரத்துல நீ கை வைக்க கூடாது. கை முட்டியா? என்னடா வாங்க அந்த எட்டாடதை நச்சானே எட்டாடா புடிச்சு விட்டா. ஓகே ஓகே ஆம்பள ஓ போடியா எல்லாத்தையும் வந்து ஆமா கொஞ்சம் திட்டு வந்து ஐயோ தங்கம் ஓ மரிமோ லட்டு கொடுத்துட்டு பாரு. ராஜி அதோட இருக்கட்டும். பலகார பச்சம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு உள்பாடு எடுத்து பாய் எடுத்து கொடுத்தாரா, பிராட் எடுத்து கொடுத்தாரா, உள்பாடு எடுத்து கொடுத்தாரா, சிறிது வச்ச பாவாடை எடுத்து கொடுத்தாரா, எனக்கு சட்டுரி எடுத்து கொடுத்தாரா. என்ன கைலாயத்துல டைலர் கடையா வச்சிருக்கான் அவர் என்ன ஈஸி பசில கேக்குறா ஷாவன் அன்னைக்கு சொல்லி அனுப்பிட்டாங்க அவங்க யாரும் பலகாரம் சுட்டு வரக்கூடாதுன்னு பொரிதான் வாங்கிட்டு வந்தாங்க பரிசா ஒரு பகாடி சாப்பிட்டாரு பலகாரம் ஒரு கோட கூட பரப்ப காய்கறீங்க போ அப்ப கைலா பரப்ப சாவுல ஏங்க ஏங்க எட்டாங்க செவடால உட்கார்ந்தியா நாமல செட்டா குட்டாங்க மர்மா வாங்க நான் மர்மா என்னடா ஒரு லட்ட வேணும் கால உரி விடு கெண்டிகால மத்தல்கார லட்ட வேணும் நான் ஒண்ணுமே சாப்பிடலடி நான் போன உடனே எனக்கு செம்ம மரியாதை பார்த்த உடனே ஓடாது ஊத்துறப்பாரு யா மர்மா ஓடாது ஊத்துறப்பாரு யா மர்மா ஊத்துறப்பாரு யா மர்மா ஊத்துறப்பாரு யா மகாது ஊத்துறப்பாரு யா மகாது ஊத்துறப்பாரு ஒரே பொண்ணு ஆசை பொண்ணு அருமை பொண்ணு யா பொண்ணு அப்போ வச்சாங்க எந்த ஊர்லயாவது மரிமவனுக்கு பொம்னேட்டி மாமியார் வந்து ஆடி பாத்திருக்கீங்களா தக 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 தகன்னு ஆடுற பாரு கால மாறி போச்சு கீழ உட்கார் ஒரு பாரு போனா ரெண்டு பாரு போனா நாலு பாரு போனா அஞ்சு பாரு ஒரே பையன் ஒரே பாருமோ ஆசை பாருமோ ஏ தலை கூட பாருமோ ஏன் புள்ள தலை புடிச்சோனா ஹாய் தலை புடிச்ச மாதிரி போனா சொல்றாவா தலை கூட பாருமோ தலை புடிச்ச உட்கார் சீக்கிரடா எனக்கு நானே 3 நாள் ஆடி போய் ஐயோ உனக்கு சூப்பரான லட்டு வச்சிருக்கேன் நான் பட்டியா கிடக்குறேன் இது என்ன தெரியுமா இப்போ அவர் என்ன சாப்பிடல நான் சொல்றாரு இது என்ன தெரியுமா இதான் இது இதான் லட்டு இதான் லட்டா சின்ன ஐயோ
அங்க என்ன ஊருக்காரங்க ஆம்படியால போட்டு மேலே ஏத்துறா அவங்க வச்சிருந்தாங்களா இல்லையான்னு நீ ஆண் நேரத்துல அவங்க தெரிஞ்சிருவாங்க. ஐயோ ஐயோ அம்மா ஐயோ அம்மா சோத்து கிழியாடி அம்மா ஒரு போய் நிக்கிறேன். என்ன ஊர்றா நான் ஏன்னு கேட்கல, வானும் கூப்பிடல, தண்ணி முன்னாந்து தரல. அந்த தேவடியால போய் என் பொண்ணு மைசூர் பாக்கு நானா போகலையா போவனா ஊர்வல காட்சியா போயிருக்காங்க வந்துருவாங்கன்னு எத்தனை முறை எடுத்து வரைச்சேன். கொண்டவனை விட்டு கண்டவனை பேசாதே. அடிச்சு சூத்தாக்கிருக்காங்க நீ என்ன சொல்லி அனுப்புன? நீ போன உடனே என் முன்னு மரியாதை கொடுப்பா. லட்டு சேர சாங்கிருச்சு சாக்கிங்கடா. ஐயோ அப்பா உள்ள இருந்துலாங்க யாரு கொண்டு பெரட்டு ஒன்னு பெரட்டுங்களா? அதை பெரட்டு மட்டும் போதும். மைசூர் பாக்கு என்னென்ன கொடுக்குவோம் முன்னு லட்டு மைசூர் பாக்கு ஜாங்கிரி நான் குடுக்கத்தெல்லாம் திங்கன்னா கொலை பண்ணுவான். ஏன்னா நீ உண்டிதானே சொன்ன, நீ நேத்தின்னு வகுத்து பெருக்கத்துக்காதுரா. ஆனா புட்ட திட்ட புட்ட நீ ஒட்டியா திட்டு வட்டியாடா என்ன போட்டு பிடித்தம்மா சாத்திரியாடா. ஐயோ அம்மா ஐயோ எப்ப வல்லாருவையோ அடியாத மாடுதான் வரையுமோ. நல்லதாக பண்றீங்க நீங்க. என்ன பண்ற? இப்ப ஒரு பொண்டாட்டியே ஒரு ஆம்படியாக்காரன் அடிக்கிறானா, ஒரு கையில தோல் அடிச்சா அம்மா என் வீட்டுக்கார கையை அடிச்சு ஓடிச்சுனா காலை அடிச்சு ஓடிச்சுனா காட்டுறான். இவன் சூத்த அடிச்சுக்கிங்க சூத்து காட்ட முடியாதுதா எங்கெல்லாம் அடிச்சுக்கிங்க எக்கா முட்டை முட்டை ஆயிடுச்சேக்கா. நீ கரமாக பேசியது என்னவோ மூத்தூரா என் மேல வாயில அவனா கொடுங்கடா. மூத்தூரா இரு நச்சுக்கேளு என் மேல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா உங்க செருப்பாரு
நான் போகும்போதே என்ன சொன்னேன்? தோயக்கா நான் கோவமா தானே போனேன். நீ போன உடனே என் பொண்ணு வந்து உன் காலை பிடிக்க மரும உன் காலில் விழுவாருன்னு இல்லை. காலையும் பிடிக்கல, காலையும் பிடிக்கல. ஊருக்காரங்களே வச்சிருக்க இப்படியே நான் ஒண்ணும் பண்ணேன். நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன பண்ண போறீங்க? என்னை மதியாமல் இருந்த பரமனை இப்பொழுது நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறீங்க? ஆடா மரடா யாகம் செய்ய பெண்ணு. என்ன யாகம் செய்ய போறது? என்ன செய்ய போறீங்க? தக்கனை அந்த கைலாய பரமனை கொன்னு கைலாய பரமனை அழித்து உன் முக தாலி அறுத்து என் புள்ள தாலி அறுத்து நான் வேற பரமனை உண்டு செய்து இந்த தக்கன் மரண யாகம் செய்ய இப்ப போறான். ரெண்டாவது மரணையாகவா? ஆண்டவா! நீ மல்லறா கேட்டா என் புள்ள நம்ம புள்ளையா இல்ல நம்ம பொண்ணு தாலியா இருக்கலாமா? நீ மல்லறா நான் தாலியா இருக்கிறேன். நீ சாப்பிடா நான் தாலியா இருக்கிறேன். நீ செத்து போடா, நீ குட்டிச்சாலா போடா, நீ மண்ணா போடா. என் புள்ள தாலியா இருக்க விட மாட்டேன்டா. ஐயோ அம்மா பழத்துக்கு மாட்டியம்மா. ஐயோ ஐயோ நீ சாவு. நம்ம பொண்ணு ஒரே பொண்ணு, ஆசை பொண்ணு. பாடா காசா சொல்றதை கேளு சாமி. அவன் தாலி யாரத்தான் என்ன கேட்டு அந்த ஓழனால நான் வரேன். அந்த தேவடியா சாப்பிடுறேன். என்னடா இது? இது என்ன? இந்த கையில ஒரு காயம் மட்டும் டாக்டர் காட்டலாம். இந்த கால்ல ஒரு காயம் மட்டும் டாக்டர் காட்டலாம். நீங்களா இந்த சூத்துக்கே போய் பாத்துட்டீங்களா? இந்த புத்தி கட்ட சூத்துல அடிக்கிறான். நம்ம டாக்டர் போய் சூத்து தூக்கி காட்ட முடியும்? கந்தவேலு ஓ அவன் எப்படி அப்படியே அடிச்சாரோ அந்த ஆளையே எங்க பார்த்தாலும் புட்டு புட்டு ஆச்சு ஊத்து. அதே மாதிரி போய் துணியா வந்து டாக்டர் காட்டு. ஊசி மாட்டாச்சு ரெண்டு போய் போடுவாரு. ஆடா தக்கன் மரண யாகம் செய்யவே ஏங்க நான் இவ்வளவு அடிச்சிருப்பேன், நான் தொட்டிருப்பேனா? அந்த கேள்வி என்னடா என்ன கேள்வி கேக்குது? அதனால நீ என்ன வேணாலும் செய்யணும் சொல்றியா? நீ என்னாவது பண்ணி தொலைடா. நம்ம பண்ணு தாலி அறக்க வேடா சாமி. அதனால நீ என்ன பண்ண சொல்ற சாமி? நீ எதை வேணாலும் செய். என்னால உதவ என் சூத்த காட்ட முடியாது. என்னால அதனால 1000 இருக்கு. புறம்போக்கு நாயெல்லாம் உள்ள விடக்கூடாது.
பயப்படாது. இப்படி வா என் பக்கத்துல நில்லு இங்க வாடா சொல்லுங்க. நான் சொல்றத நிருபம் மூலமாக அனுப்ப வேண்டும் பத்து பத்து ஏழு. இங்க நில்லு நடுவுல சரவணா. நான் சொல்றத நீ சொல்லிக்கினே இருக்கணும் என்னடா முக்கராஸ் நான் அப்படி கேக்குறாஸ் நான் அப்படி குறுக்கால சொல்லுங்க. ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் தச்சகாபுரி ஆளக்கூடிய ஆட்டுக்கறி 4 கிலோ. ஆட்டுக்கறி 4 கிலோ. கோழி முட்டை ஒரு 10 முட்டை. உனக்கு ஏதாவது தெரியுதாடா ஈச் பேச்சு இல்லாம நான் வடிக்க நடக்கிறோம் சரி இல்ல கோசம் கஷ்டம் வச்சுக்கிறோமா நாங்க சொல்லு. தச்சகாபுரி ஆளக்கூடிய தக்கபுரமணி எழுதும் பண்டிகை 4 கிலோ ஏது மதிமனுக்கு ஆசை மதிமனுக்கு ஏக்கா இங்கிற எடுத்துக்கிறேக்கா சொல்லு. நான் என்ன நான் சொல்லி நிக்கிறேன் பன்னிக்கறி 4 கிலோ ஆட்டுக்கறி 1/2 கிலோவா தக்கபுரமணி எழுதுவது என்னவென்றால் ஆட்டுக்கறி 3 கிலோ போடு. சரியா இது மாயா சொன்ன செவடியாளுக்கு பிறந்தவன எனக்கு என்ன ஏதுற வேலை நீங்க என்ன சீடா குத்திரணுங்கண்ணா. இதோ தக்கன் மரண யாகம் செய்ய போறேன் முட்டாச்சி அட்டை முட்டை போடு. எட்டோடா முட்டை போட்டு எட்டோடா ஐயோ அம்மா ஐயோ எங்கேயாச்சும் எழுதி தொலைக்கிறான். தக்கன் மரண யாகம் செய்ய போகிறார். சதகோடி தேவரும் இந்த நிருபத்தை கண்டு உடனடியாக ஆஹா. தச்சகாபுரிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு இருவரும் ஒரு மனமாக தக்கபுரமன் வேதவள்ளி எழுதி அனுப்பும் மேடல் கையெழுத்து போடு. நீ போற கையெழுத்து நீ அவர் ஊம்பா நீ போடுதானே இருக்கட்டும் நான் போடுதான்னு நினைச்சுக்கியா. நான் உன்னை தள்ளி கீழ்ச்சிதான் நினைச்சுக்கியான். அது இல்ல அம்மாவா தாலியா இருக்க நானே என்ன கையெழுத்து போறேன். நீ வாழ்வியாடா பாவி கொடுத்துருக்காரா நீ வாழ்வியாடா இருக்குங்க ஷால் அடிக்கலாம். என் மகள் தாலி அறக்கலாம். என் மக தாலி அறக்க என்ன நான் வாழாமல் செத்து விட்டால் நீ தாலி அறுத்து விட்டு ஊர்ல அவனையாவது வச்சுக்கலாம் அப்படி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ? வெண்ணில் அடிக்க சொல்றாரு. இப்படியாக நிருபமாகப்பட்டது பகவான் இடத்துக்கு செல்ல எம்பெருமான் நாராயணன் சமான் அடிவதை காண்க